Hi everyone, this is Mridula. Welcome back to my channel. இந்த வீடியோல உங்க கூட ஒரு புக்கோட ஜிஸ்ட் நான் ஷேர் பண்ண போறேன். And அந்த புக்கோட நேம் Grow Rich with Your Subconscious Mind. இந்த புக்கை எழுதினவர் ஜோசப் மர்ஃபி அப்படின்றவர் தான். இந்த புக்ல மொத்தம் ஆத்தர் நமக்கு 7 லெசன்ஸ் சொல்றாரு. அதை நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். லெசன் நம்பர் 1, கல்டிவேட் அ growth mindset. ஃபர்ஸ்ட் நாமளே நம்மளை நம்பணும். அப்போதான் நம்மளோட எபிலிட்டிஸை நம்மளால டெவலப் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், நம்ம எபிலிட்டிஸை டெவலப் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் வேணும். அப்போதான் அந்த எபிலிட்டிஸை நம்மளால டெவலப் பண்ண முடியும். இந்த மாதிரியான மைண்ட் செட்டை நம்ம கிரியேட் பண்ணும்போது தான் இது நமக்கு நிறைய லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான வேக்கு லீட் பண்ணுது அண்ட் அப்டிகல்ஸை ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணுது, நம்மளோட ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரியான மைண்ட் செட் தான் நம்மளோட வாழ்க்கையில பாதி திங்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. லெசன் நம்பர் 2, செட் அ கிளியர் ஃபினான்ஷியல் கோல்ஸ். நிறைய பேத்துக்கு ஃபினான்ஷியல் கோல்ஸ் இருக்கு. அந்த ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சோம்னா அதுக்கு நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுல ஒரு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய யூனிக் அண்ட் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கணும். அது ப்ராடக்ட்ஸ்ன்னு தேவையில்லை, நம்ம பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரியான விஷயத்த நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கணும். அதில் ஒரு சிலது நமக்கு ஈஸியாக டைம் கன்சியூம் பண்ணாமல் கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி நம்மளால் அது முடிஞ்சால் மட்டும்தான் அதை நாம் செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது தான் நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் கிரியேட் ஆகுது அண்ட் நம்ம லைஃபுக்கு ஒரு டைரக்ஷனும் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அப்பதான் நம்மளோட வேல்யூஸை நாம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. லெசன் நம்பர் 3, டெவலப் அ பட்ஜெட் அண்ட் ஸ்டிக் டு இட். நம்ம நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்கு தேவையில்லாம செலவு பண்றோம். அந்த மாதிரி செலவு பண்ணாம நம்ம ஒரு பட்ஜெட்டை பிளான் பண்ணணும். அண்ட் அந்த பட்ஜெட் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கமை கவர் பண்ற மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்மளால எல்லா விஷயத்துலையும் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இல்லை என்னால் இந்த மாதிரி பட்ஜெட்டை பிளான் பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா ஒரு பேப்பரில் உங்களோட ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ், அதாவது எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத ரைட் டவுன் பண்ணுங்கள். அதில் தேவையில்லாதது எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது தான் உங்கள் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அண்ட் உங்களோட ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும். லெசன் நம்பர் 4, இன்வெஸ்ட் வைஸ்லி. நம்ம நிறையா பேர் நிறைய விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். நம்ம இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன ரிஸ்க்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு எஜுகேட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இது தெரியாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா அது நமக்கு லாஸில் தான் போகும். இல்லை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நமக்கு அது ப்ராஃபிட் கொடுக்கும். இல்லை எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ண வராது, எனக்கு எந்த மாதிரி இதை சூஸ் பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அப்ஜெக்டிவ்ஸை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அப்போவும் தெரியலைன்னா உங்களோட எல்டர்ஸ் இல்லை ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் மேன் கிட்ட இருந்து அட்வைஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. லெசன் நம்பர் 5, பில்ட் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம். நம்ம எல்லாருமே நிறைய ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம்மை க்ரியேட் பண்ணிக்கணும். லைக் ஒரு சில விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும், இல்லை ஆண்டர்பிரினர்ஷிப்பாக இருக்கணும், இல்லை ஒரு சைட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் இது விட்டாலும் அதுன்ற மாதிரி நமக்கு ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிக்கும். இல்லை நான் ஒரே பிஸ்னஸில் தான் டிபெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாஸில் தான் போகும். ஆனால் உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியே இருக்காது. ஏன்னா அந்த ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு ஃப்ளாப் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக லாஸ் தான் ஆகும். லெசன் நம்பர் 6, எம்ப்ரேஸ் டிலேட் கிராட்டிஃபிகேஷன். நம்ம நிறையா பேர் இதை பார்த்துனையும் டக்குன்னு இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். அந்த டைமில் நம்ம ஃபினான்ஷியல் பிஸ்னஸை பற்றி நாம் யோசித்து பார்த்தோன்னா சரி இது அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ற தாட் நமக்கு வரும். ஏன்னா ஒரு சில டைம் நம்மளோட டிசைர்ஸை நம்மளால வாங்க முடியாது பிகாஸ் ஆஃப் ஆர் ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸ்னால. அதை அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறணும். இந்த மாதிரி ஒரு சில டைமில் நாம் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இல்லை அந்த பர்ச்சேஸை நம்ம டிலே பண்ணும்போது தான் நமக்கு ஒரு சில சேவிங்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம அந்த ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்.
Lesson number 7, seek continuous learning. நம்ம என்னைக்குமே நம்மளோட லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட பர்சனல் ஃபினான்ஸ்க்கு நம்ம லைஃப் லாங் லேர்ன் பண்ணுறதுக்கு கமிட் ஆகிடணும். அப்போ தான் நம்மளால் எப்போவுமே அப்டேட்டடாகவே இருக்க முடியும். ஏன்னா அந்த டைமில் தான் நம்மளால் நிறைய மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்க முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் தெரிஞ்சுக்க முடியும், அண்ட் டேக்ஸ் லாஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா நம்ம எப்போவுமே அப்டேட்டடாக இருக்கணும் அண்ட் நம்ம லைஃப் லாங் லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நம்மளோட மைண்ட் செட் மூலமாக நம்மளோட பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்றத ஜோசப் மர்ஃபி இந்த 7 லெசன்ஸ் மூலமாக நமக்கு சொல்கிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன போடணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் ஏதாவது வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். See you in next video. Until then, bye from Radhila. Always stay curious. Thanks for watching.